அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ரியல் அனாலிசிஸ் டூல் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இதை நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் டோட்டலி பவுண்டட் செட்ஸ்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். லெட் எம் ரோ பி எ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ எம்ன்றது அங்கே மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. எப்போல்லாம் நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் பற்றி பேசுகிறோமோ அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் தான் இங்கே ரோன்னு சொல்லியிருக்காங்க. த சப்செட் ஏ ஆஃப் எம் இஸ் டோட்டலி பவுண்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் A contains a Cauchy subsequence. Cauchy sequence நமக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு சீக்வன்ஸ் Sn வந்து நம்ம Cauchy சொல்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் Sm வந்து லெஸ் தென் எப்சிலான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நம்ம செம் ஒன்லேயே படிச்சிருப்போம். சீக்வன்ஸ் Sn Cauchy சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் Sm வந்து லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் n m வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n இல்லை பிலாங் டு n நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து ஜென்ரலாக மாடுலஸ் நம்ம சொல்லுவோம். இங்கே மாடுலஸ்ன்றது வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இங்கே மெட்ரிக்கில் ஜென்ரலாக மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லும்போது ரோன்றது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ ரோ ஆஃப் Sn Sm வந்து லெஸ் தென் எப்சிலான். ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம Cauchy சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ இங்கே டோட்டலி பவுண்டட் ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ டோட்டலி பவுண்டட் டெஃபினேஷன் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். Let M rho be a metric space. The subset A of M is said to be totally bounded if given epsilon greater than 0, there exists a finite number of subsets A1, A2, etc. An of M such that the diameter of AK less than epsilon where k equal to 1 to n and such that A contained in union of AK. அதுதான் இதுதான் நம்ம வேற விதமா சொல்லும்போது A contained in the union of sets then AK cover A அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை இதுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால் A contained in Mனா அதாவது A is a subset of M வந்து is totally boundedா இருந்துச்சுன்னா if and only if for every epsilon greater than 0 A can be covered by a finite number of subsets of M whose diameters are all less than epsilon. இந்த finite number of subsets சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு subset diameter less than epsilon இருக்கும் அப்படின்றத இந்த இடம். இப்போ நம்ம பேக் டு தி தியரத்துக்கு போயிடலாம். if and only ifனாலே ஒரு நெசசரி கண்டிஷன் அசியூம் பண்ணிக்கிட்டு சஃபிஷியண்ட்டை ப்ரூவ் பண்ணுவோம். அப்புறம் கான்வர்ஸ் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ இங்கே எது நமக்கு நெசசரி? A of M வந்து இஸ் டோட்டலி பவுண்டட். அப்போ அதை நம்ம டோட்டலி பவுண்டட் எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் A இஸ் டோட்டலி பவுண்டட். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் A கண்டெயின்ஸ் ஏ Cauchy சப்சீக்வன்ஸ். அப்போ Cauchy சப்சீக்வன்ஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் A வேணும் இல்லையா? அந்த சீக்வன்ஸ் ஆஃப் Aவை நம்ம நேம் பண்ணிக்கலாம். லெட் சீக்வன்ஸ் xn n equal to 1 to infinity be a sequence of points of A. ஓகே, ஸோ ஒன்று வந்து A வந்து டோட்டலி பவுண்டுன்னு எடுத்துக்கிறோம். ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் தான் அது கண்டெய்னிங் Cauchy சப்சீக்வன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏவை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் xn ஆஸ் ஏ Cauchy சப்சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னது? A இஸ் டோட்டலி பவுண்டட். டோட்டலி பவுண்டடுக்கு இப்போ தான் நம்ம டெஃபினேஷன் ரீகால் பண்ணோம் இல்லையா? அதில் நமக்கு என்ன தெரியும்? A வந்து டோட்டலி பவுண்டடாக இருந்தால் the set can be covered by a finite number of subsets of A. Aவோட finite number of subsets எல்லாம் சேர்ந்து எதை கவர் பண்ணும்? Aவை கவர் பண்ணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு சப்செட்டோட டயமீட்டர் என்னவா இருக்குன்னா லெஸ் தென் 1 இருக்கும். டயமீட்டர் லெஸ் தென் 1 டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருக்கிறத நம்ம டயமீட்டர் லெஸ் தென் 1 நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ இங்கே A வந்து ஏல என்ன சொல்கிறோம்? A கேன் பி கவர்டு பை ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட் சொல்கிறோம். அதில் ஏதோ ஒரு சப்செட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம். அந்த சப்செட்டில் இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா சீக்வன்ஸ் சொல்லும் போதே இந்த சீக்வன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ்னால் பாயிண்ட்ஸ் ஆஃப் A தான். ஏவோட சப்செட் தான் நம்ம A1 எடுத்திருக்கோம். அப்போ இந்த A1 மஸ்ட் கண்டெயின் xn ஃபார் இன்ஃபைனிட்லி மெனி வேல்யூ ஆஃப் n. ஓகே, அந்த எண்ணை நம்ம என்னென்னா n1 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். n1 இஸ் நத்திங் பட் த இன்டீஜர். அப்போது இங்கே xnக்கு பதிலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம்? xn1 பிலாங் டு A1. இது ஒரு செட்டு. ஓகே, இப்போ ஏவை பற்றி நமக்கு என்ன தெரியும்? டோட்டலி பவுண்டட் தெரியும் இல்லையா? அப்போ அதனோட ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்கும். இப்போ A1 இருக்குன்னு சொல்கிற மாதிரி இப்போ A1 கண்டெயின்ஸ் ஃபைனட்லி மெனி வேல்யூ ஃபார் n நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ A1 நமக்கு என்னவா இருக்கும்? டோட்டலி பவுண்டடாக இருக்கும். ஏன்னா ஏவோட சப்செட் தான் A1. A டோட்டலி பவுண்டட் சொல்கிற மாதிரி A1 நமக்கு என்னவா இருக்கும்? டோட்டலி பவுண்டடாக இருக்கும். அப்போ A1 டோட்டலி பவுண்டட்னா அங்கேயே நமக்கு என்னவா இருக்கும்? நம்ம சொல்லலாம் ஃபைனட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A1 இருக்கும். அது கவர்டு A1 இருக்கும் which has the diameter less than 1/2. நம்ம இங்கே 1 எடுக்கிற மாதிரி அடுத்தது நம்ம 1/2. ஏன்னா இங்கே A பேசும்போது A1 பேசணுமா, அடுத்தது A1 பேசும்போது A2 பேசுவோம். அப்போ அதனோட டயாமீட்டர் சொல்லும்போது less than 1/2. அந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கும். Now A1 is clearly totally bounded and hence can be covered by a finite number of subsets of A1 of diameter less than 1/2. அப்போ இங்கே இதுலேயும் ஒன் ஆஃப் த செட் இருக்கும் இல்லையா? அந்த A2 இருக்கும். அந்த A2ல தான் இந்த xn இருக்கும். ஃபார் இன்ஃபைனிட்லி மெனி வேல்யூ ஃபார் n. இந்த கேஸில் n1 எடுத்த மாதிரி இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? n2 நம்ம எடுக்க போகிறோம்.
அந்த n2 என்னவா இருக்குன்னா n1 விட பெருசுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த சஃபிக்ஸ் 2 4 இந்த ஈவன் இன்டிஜர்ஸாக எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுதான் n1னா இதுதான் n2. இல்லை ஆட் நம்பர் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 1 3 5 அப்படின்னா இது n1 இது n2. ஓகே, ஸோ n2 greater than n1 such that அந்த xn2 எங்கே இருக்குது a2ல இருக்குது. இப்போ a2 எங்கே இருக்குது? இட்ஸ் சப்செட் ஆஃப் a1. ஓகே, அப்போ xn2ன்ற எலிமெண்ட் a2ல எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த xn2 கண்டிப்பாக நமக்கு எதில் இருக்கும்? a1ல இருக்கும். ஓகே, இப்போ எப்படி நம்ம a எடுக்கும்போது a1 எடுத்தோம், a1 இருக்க அதனோட சப்செட்டோட டயமீட்டர் லெஸ் தென் 1 எடுத்தோமோ அதே போல் என்ன பண்ணுறோம் நம்ம a1 பற்றி பேசும்போது a2ன்ற எலிமெண்ட் a2ன்ற சப்செட் இருக்கும், அதனோட டயமீட்டர் லெஸ் தென் 1/2 அந்த மாதிரி ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அப்போ xn2 எதில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்? a1ல சொல்கிறோம். இந்த வேலே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணுன்னா இப்போ a1 a2 எடுத்த மாதிரி ak நம்ம சொல்லலாம். அப்போ அதனோட டயமீட்டர் சொல்லும்போது டயமீட்டர் ஆஃப் ak லெஸ் தென் 1/k நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். கண்டினியூங் இன் திஸ் fashion we obtained for any k belong to I வந்து set of positive integer and subset ak of ak minus 1. இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா a2 contained in a1 சொன்னோம் இல்லையா, a2 வந்து subset of a1 சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே நம்ம ஜென்ரலாக akன்னு சொல்லும் போது இங்கே ak minus 1 வந்து subset of akவா இருக்கும். சாரி, a2 தான் subset of a1 இல்லையா. அப்போ இங்கே வந்து ak வந்து subset of ak minus 1. இதுதான் சின்னது, 2 விட 1 சின்னது இல்லையா, அதுதான் இங்கே எழுதுகிறோம். ஓகே, a subset ak of ak minus 1 with diameter ak less than 1/k and terms அந்த இங்கே எப்படி xn1 வந்து a1ல இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, xn1 வந்து belong to a1 சொன்னோம், அதே போல் xn2 வந்து belong to a2 சொன்னோம். இப்போ இந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணும்போது xnk வந்து belong to ak நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இங்கே டயமீட்டர் நம்ம என்ன எடுக்கிறோம்? 1 less than 1/k எடுத்திருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்? சீக்வன்ஸ் xn n equal to 1 to infinity. சின்ஸ் அப்போ நம்ம ஜென்ரலாக இங்கே x1 x2 xn1 xn2 வந்து xnkல முடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ xnk இருக்கிற மாதிரி அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? xnk plus 1 சொல்கிறோம். k plus 1 வந்து என்னோட சஃபிக்ஸில் இருக்குது. xnk plus 2 எக்ஸெட்ரா இது எல்லாமே எங்கே இருக்கும்? லைஸ் இன் ak. ஏன்னா இங்கே நம்ம எது எடுத்தாலும் இங்கே சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? a2 வந்து a2 is a subset of a1 சொல்கிறோம். இப்போ அடுத்து நம்ம a3 எடுத்துருப்போம். a3 வந்து subset of a2 again a1. அப்போ நமக்கு a3 எங்கே இருக்கும்? subset of a1 இருக்கும். அப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம ak பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. அப்போ a2 subset of a1 எடுக்கிறது பதிலாக நம்ம ஜென்ரலாக எதை பற்றி பேசுகிறோம்? ak பற்றி பேசுகிறோம். அப்போ இது எல்லா எலிமெண்ட்டும் எதில் இருக்கும்? a1ல இருக்கிற மாதிரி ஜென்ரலாக எதில் இருக்கும்? உங்களுக்கு akல இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, since xnk plus 1 xnk plus 2 etc all lie in ak and since diameter ak வந்து less than 1/k, diameter ak less than 1/k ன்னு அர்த்தம் distance between any two elements வந்து less than 1/k ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துச்சா ரோ ஆஃப் sn sm வந்து less than epsilon இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கோஷி சீக்வன்ஸ் சொல்கிறோம். ஓகே, இங்கே நம்ம xn1 n2 எடுக்கும்போது சப்சீக்வன்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம். xn1 xn2 xnkன்னு எடுக்கிறோம் இல்லையா, இது சப்சீக்வன்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சீக்வன்ஸ் xnk is a கோஷி சப்சீக்வன்ஸ் ஆஃப் xn. ஸோ ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கான்வர்ஸ் பார்ட் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? கோஷி சப்சீக்வன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு டோட்டலி பவுண்டடை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இது எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம். கான்வர்ஸ்லி சப்போஸ் எவ்ரி சீக்வன்ஸ் xn n equal to 1 to infinity of points of some subsets a of m contains a Cauchy subsequence. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? ஏல இருக்க பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்குது, சீக்வன்ஸில் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஏவை தான் நம்ம டோட்டலி பவுண்டட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஒரு தியரம் இருக்குது. இந்த டோட்டலி பவுண்டட் டெஃபினிஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, the subset a of a metric space is totally bounded. ஏன்ற சப்செட் டோட்டலி பவுண்டடாக இருந்துச்சுன்னா if and only if for every epsilon greater than 0 a contains a finite subset set இது x1 etc xn which is epsilon dense in a. அப்போ a is totally bounded if and only if a எப்படி இருக்கும்? finite number of subsets which is epsilon dense in a வா இருக்கும். ஓகே, இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம டோட்டலி பவுண்டடை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கான்ட்ரரி, இதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்க போகிறோம். டோட்டலி பவுண்டட்னா a contains a finite number of subset which is epsilon dense in a. அப்போ கான்ட்ரரியாக a is not totally bounded எடுக்க போகிறோம். அப்போ not totally boundedனா அங்கே வந்து
அது டோட்டலி பவுண்டட் இருந்தால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த செட்டுக்குள்ள ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு, which is epsilon dense in A சொல்றோம். அப்போ நாட் டோட்டலி பவுண்டட் நம்ம என்ன சொல்லுவோம்? there exists some epsilon greater than 0 such that A contains no finite epsilon dense subset. இங்க ஃபைனைட்டா இருக்கும். epsilon denseனா அந்த distance between வந்து less than epsilon இருக்கும். அப்போ இங்க என்னவா இருக்கும்? no finite epsilon dense subsetனா அங்க distance வந்து greater than or equal to epsilon இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதை தான் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். thus if x1 belong to A, x1 என்ற எலிமெண்ட் ஏல இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த எலிமெண்ட்டை வச்சு ஒரு செட்டை ஃப்ரேம் பண்றோம். அதுதான் செட் x1 சொல்றது. சிங்கிள்டன் எலிமெண்ட் ஒரு எலிமெண்டா இருக்கு. is not epsilon dense in A. அப்ப epsilon dense in A வா இருந்துச்சுன்னா distance வந்து less than epsilon சொல்றோம். இங்க not epsilon dense in A ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்றோம்? இதுல இன்னொரு எலிமெண்ட்டும் இருக்கும். அந்த x1 க்கு x2 குள்ள distance என்னவா இருக்கும்? greater than or equal to epsilon. அதுவே epsilon dense இருந்தா x1 க்கு x2 குள்ள distance நம்ம என்ன சொல்லுவோம்? less than epsilon சொல்லுவோம். contrary எடுக்கிறோம் இல்லையா? அப்ப not totally boundedனா no finite epsilon dense subset. So அதனால நமக்கு என்ன இருக்கும்? இங்க distance between x1 and x2 என்னவா இருக்கும்? greater than or equal to epsilon இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த செட் x1 x2 வந்து இஸ் நாட் எப்சிலாங் டென்ஸ் இன் ஏன்னு தெரியுது. அப்போ இது நாட் எப்சிலாங் டென்ஸ்னா அப்போ இங்கே இன்னொரு எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட்டுக்கு இதுக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும்? greater than or equal to epsilon. இந்த கான்ட்ராரி ரிசல்ட் பிரகாரம் அதான் இங்கே எழுதியிருக்கேன். பட் தென் செட் x1 x2 இஸ் நாட் எப்சிலாங் டென்ஸ் இன் A and so there exists x3 belong to A such that row of x1 x3 and row of x2 x3 நமக்கு என்னவா இருக்கும்? greater than or equal to epsilon. ஸோ முதல்ல ஒரு எலிமெண்ட் x1 belong to Aன்னு சொல்கிறோம். அப்போ சிங்கிள்டன் செட் x1 நாட் எப்சிலாங் டென்ஸ்னு சொல்லணும். அப்புறம் அந்த ரெண்டு அப்போ அது இருக்கிற மாதிரி x2 எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னோம். அந்த x1 x2 வச்சு இன்னொரு செட்டை எடுத்தோம். அது நாட் எப்சிலாங் டென்ஸ்னு சொன்னதால அனதர் எலிமெண்ட் x3 இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூவே பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கண்டினியூங் இன் திஸ் ஃபேஷன் we may construct a sequence xn n equal to 1 to infinity of points of A such that எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்? greater than or equal to epsilon. அப்போ ஜென்ரலாக எழுதும்போது row of xj xk greater than or equal to epsilon for any I k belong to capital I ன்றது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர். அதே போல் சேம் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ I j not equal to k-வா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஏற்கனவே நம்ம காஷி சப்சீக்வன்ஸ் ப்ரூவ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ் ரோ ஆஃப் வந்து லெஸ் தன் எப்சிலாங் சொன்னால் தான் காஷி. அப்போ ரோ ஆஃப் இதுவே எஸ்என் எஸ்எம் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எப்சிலாங்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் நாட் காஷின்னு அர்த்தம். இப்போ நமக்கு அப்படி தானே வருது இங்கே row of xi xk greater than or equal to epsilon for any ik belong to I not equal to k. But then sequence xn has no Cauchy subsequence which is a contradiction. ஏன்னா நாம் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? அந்த ஏன்ற set of points has the Cauchy subsequence. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு? which is not Cauchy subsequence வந்திருக்கு. அப்போ நம்மளோட அசம்ஷன் ராங். நம்மளோட அசம்ஷன் என்ன? by contrary A is not totally bounded எடுத்தோம் இல்லையா? அது வர முடியாது. அப்போ என்னவா தான் இருக்க முடியும்? A must be totally bounded. ஓகே, அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.